கிறிஸ்துவுக்குள் அன்பான அனைத்து தேவ ஜனங்களுக்கும் அருமை நண்பர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த வியாழக்கிழமை மாலை என் ஆண்டவர் இயேசுவை குறித்து உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை தேவன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். 8 மாதங்கள் நம்மை காத்தார். இந்த 9வது மாதத்தில் இந்த நாட்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். சொந்த பலத்தால், ஞானத்தால், திறமையால், முயற்சியால் என்னாலும் உங்களாலும் வாழ முடியாது. ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய கிருபையினால், தயவினால், இரக்கத்தினால்தான் இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவியம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதைதான் உங்களுக்கும் சொல்லுகிறோம். இந்த சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்டால் சோர்ந்து போக மாட்டீங்க, கலக்கத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள், பயந்து போய் இருக்க மாட்டீங்க. கடவுள் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை தான் நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் பார்க்கும்போது அவர் ஜெபிக்கும் பழக்கமுடையவராய் இருந்தார். ஜெப பழக்கம், ஜெப சிந்தையுள்ளவராய் இருந்தார். வேதத்தில் படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி பேசுறாரு. என்ன? வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏன் அப்படின்னா, ஆண்டவரை நீங்கள் பார்த்தால் அவர் தெய்வந்தான், மேசியாதான், இந்த உலகத்தை படைத்த தெய்வம், வார்த்தையால் உண்டாக்கினவர், வல்லமையால் நிரப்பப்பட்டவர். அவர் தேவாதி தேவன். ஆனால் மனுஷனாய் வரவேண்டிய கட்டாயமாகிவிட்டது. ஆண்டவர் பரலோகத்திலிருந்தே ரிமோட் கண்ட்ரோல், அங்கிருந்து எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். ஆனால் பூமியிலே மனிதர்களை தம் சாயலாய் படைத்து வைத்ததினால் மனுஷனுக்கு 6 அறிவை கொடுத்து எல்லாவற்றையும் எது நல்லது எது கெட்டது என்று யோசித்து வாழ்வதற்கு, தீமையாக இருந்தால் விட்டுவிடவும், நன்மையாக இருந்தால் செயல்படவும், அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு, சிந்தனை ஆற்றல், ஒரு நல்லதை முடிவெடுக்கக்கூடிய அந்த கிருபை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்ததினால் அவர் மனிதனுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நான் சொல்றதுதான் நீ செய்யணுங்கிற அளவுக்கு இல்லாம, அப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். வெளிப்படுத்தல் 3:20. ஒருவன், நான் தட்டுறேன், நான் தான் உன் தேவன், நான் அப்படியே உன் வீட்டுக்குள்ள வர முடியும், உன் இருதயத்துக்குள்ள வர முடியும். நீ திறந்தால், கதவை திறந்தால் உனக்குள்ளே நான் பிரவேசிப்பேன், உன்னோட இருப்பேன், உன்னோட போஜனம் பண்ணுவேன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். உள்ளே இருந்தவர் இப்ப வெளியே வந்துட்டாரு, இப்ப தட்டிக்கிட்டு இருக்கார். எதனால? மனிதனுடைய காரியங்கள். ஆனா அதே நேரத்துல ஒரு முறை சீஷர்கள் பயந்து போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க, மற்றவர்களுக்கு பயந்து போய் இருக்காங்க. போயிட்டாங்க. அந்த அவங்க தங்கியிருந்த இடம் தெரியும் அவருக்கு, ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா, அவருக்கு எல்லாம் தெரியும். அங்க போயிட்டு கதவை தட்டிக்கிட்டு இல்லை, பூட்டப்பட்ட வீடு, அப்படியே உள்ள போயிட்டார். எதுக்கு சொல்லுகிறேன்? அவர் வல்லமை படைத்தவர். அவர் ஒரு மனுஷ இருதயத்துக்குள்ள வரவும் முடியும், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போகவும் முடியும். ஆனா இங்க தட்டி அனுமதி கேட்கிறார். நீ திறந்தீன்னா, எதுக்காக சொல்லுகிறேன்? மனிதன் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டான், ஆண்டவர் உள்ள இருந்து கிரியை செய்கிறார். மனிதனோடு இருந்த மனுஷனுக்காக அவர் செயல்படுகிறார்.
ஆனா மனுஷன் தேவனை விட்டு போனதுனால அந்த உணர்வு கொடுக்கிறார். நான் உங்ககிட்ட வர்றேன், உன்னை நடத்துவேன், உன் குடும்பத்தை நடத்துவேன், உங்களுக்கெல்லாம் எல்லாம் செய்வேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்? உங்க மனசை எங்களுக்கு கொடுக்கணும், உங்க இருதயத்தை எனக்கு ஒப்பு கொடுக்கணும், உங்க வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுக்கணும், அப்பொழுது நடத்துவேன். அப்ப இந்த காரியங்களை செய்யதான் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அவர் மனிதனா வந்ததனால பாருங்க, இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை. வேதாகமத்தை படிக்கும் போது அவருக்கு தூக்கம் என்பது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். இரவு முழுவதும் ஜெபம், பகல் முழுவதும் அவர் ஊழியம் செய்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், போதனை கொடுத்திருக்கிறார். என்ன பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதில் கவனம் உள்ளவராய் இருந்தார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நரிகளுக்கு குழிகள் உண்டு. நரிகள் அது தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு குழியை தோண்டி குழியில இருக்கிறது. குருவிகளுக்கு கூடுகள் உண்டு. குருவிகள் அங்கங்க பறந்து போனாலும் கூடுகள்ல தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என் இயேசு சொல்லுகிறார், மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தலை சாய்க்க அவருக்கு இடமில்லை. இந்த பூமியில அவருக்கென்று ஒன்றும் இல்லை. தூங்குறதுக்கு அவருக்கு நேரம் கிடைக்கல. ஊழியத்துல அவர் வளர்ந்த ஊரை விட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார், அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்பதான் இப்போ ஊழியத்தின் பாதையில் போகும்போது அவர் சொல்றாரு, கொஞ்சம் நாம வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போவோம், இங்க மற்ற இடத்துல வேண்டாம். வனாந்தரத்துலன்னா ஜனங்க இருக்க மாட்டாங்க, எந்த விதமான தடை இருக்காது, அங்க போயிட்டு கொஞ்சம் இளைப்பாறுவோம், சற்றே இளைப்பாறுவோம். மணிக்கணக்காக அல்ல, பல மணி நேரங்கள் அல்ல, கொஞ்ச நேரம் நாம இளைப்பாறுவோம். ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது, போவோம் வாருங்கள் என்றார். அப்ப அங்க வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தாரோ அங்க கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது நிறைய. ஏன்னா அவர்கிட்ட அவர் யாரை தொடுறாரோ அவங்க சுகமடைவாங்க, அவரை யார் தொட்டாங்க அவங்க சுகமடைவாங்க. அப்படிப்பட்ட வல்லமை படைத்த தேவன். அப்புறம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு, இப்படி ஒரு கூட்டம் இருந்தது, நம்ம வனாந்தர பக்கம் போவோம், ஒரு இளைப்பாறுதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க அநேகரா இருக்கிறாங்க. அவங்கள குறித்து பாரப்படுகிறார். பாரப்பட்டு சொல்றாரு, போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்கள் சமயம் இல்லை. யாருக்கு? நிறைய பேர் அங்க இருக்காங்க, போஜனம் பண்றதுக்கு இவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படியே அவர்கள் என்ன பண்ணாங்க, தனிமையாய் ஒரு படவிலை ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போறாங்க. அப்ப வனாந்தரம் எங்க இருக்கு? ஒரு படவில் ஏறி அக்கறைக்கு போக வேண்டிய ஒரு இடத்திற்கு போறாங்க, வேறு ஒரு இடத்துக்கு போறாங்க. நான் எதுக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நானோ நீங்களோ ஒரு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தேவை. எப்பவுமே பாடுகள் இருந்துகிட்டே இருக்கு, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, பொறுப்புகள் இருந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆனாதான் அடுத்த கட்ட காரியத்தை நாம செய்ய முடியும். அது என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, தனியா போவோம், சாப்பிட கூட நேரம் இல்லை, அதனால தனிமையா போகணும்னு சொல்லி படவு இருந்தது, வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏசாமியை விட மனசே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வர்றவங்க ஏசாமியை விட்டுடுறாங்க. அவரை பார்க்க மனசு இல்லை, ஆலயத்துக்கு வர மனசு இல்லை, அவர் வார்த்தையை கேட்க மனசு இல்லை, அவர் கொடுக்கிற கிருபையை பெற மனசு இல்லை, அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மனசு இல்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற அநேக மேன்மையான ஆசீர்வாதங்கள், அதை குறித்த சிந்தனை இல்லாம இந்த உலகத்துக்குட்பட்ட காரியத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இங்க பாருங்க, அவரை விட்டப்பாடு இல்லை. ஜனங்கள் புறப்பட்டு போகிறத கண்டு
அநேகர் அறிந்து பட்டணத்தில் இருந்து எல்லாரும் கால்நடையாய் அவர்கிட்ட ஓடி அவர்களுக்கு முன் அங்க சேர்ந்து, ஆச்சரியமா இருக்கு, அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இவங்க படகுல போறதுக்கு முன்ன கால்நடையாகவே, கால்நடையா திரளான கூட்டம் அங்க வந்துட்டாங்க. இயேசு கரையில நின்று பார்க்கிறாரு, அந்த கூட்டத்தை பார்க்கிறாரு. என்ன ஆச்சரியமா இருக்கு, என்னப்பா அந்த ஜனங்களுடைய நிலைமை. அவர்களை கண்டு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இவங்க அலைச்சல், அவர்களுக்கும் சாப்பிட நேரம் இல்லை. இந்த திரளான கூட்டம் அவர்களுக்கும் சாப்பிட நேரம் இல்லை. அவர்கள் அலைஞ்சி ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடு போல அலைகிறாங்களே என்று சொல்லி உபதேசித்தார். அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. அதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பரலோக வார்த்தையை சொல்றார், உபதேசம் பண்ணுகிறார். என்னங்க அலைஞ்சு திரியிறாங்க, மேய்ப்பன் இல்லை, அவரை நடத்துறதுக்கு பொறுப்பு இல்லை, ஜனங்க அலைஞ்சு திரியிறாங்க, அவர்களுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை என்பதை மனதில் வைத்து அவர்களுக்கு உபதேசித்தார். அன்பானவர்களே, மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்லை, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற பிரசங்கம், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற உபதேசம், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகள், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அற்புதத்தின் வார்த்தைகள் அநேகரை வாழ வைக்கிறது. இந்த இரவு வேளையில் அவர் தனித்து போனார். அங்க கூட அவர் அந்த ஜெப உணர்வோடு தமது காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார், பரலோக சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவர் உங்களுக்கும் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை படிங்க. அவருடைய எண்ணம், அவர்களுடைய வாஞ்சை, அவர் சொன்ன வார்த்தைகள். எனவே இந்த ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க அவரை பின்பற்றும் போது தடுமாற்றம் மாறும், உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வரும். நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை ஏசப்பா கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் நடத்துவார். நீங்க அவர் கூடவே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பாதுகாக்கப்படும், சமாதானம் கிடைக்கும், பாவம் செய்ய மனசு வராது, தீமையா இருக்கணுங்கிற எண்ணம் வராது, அவரை போலவே மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஒப்பு கொடுப்பீங்களா? பரலோக தந்தையை துதிக்கிறோம். இந்த உணர்த்துகின்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கிரிய செய்யும்படி வேண்டுகிறோம். எல்லாம் தம்மிடத்தில் வந்தவர்களை வெறுமையாய் விடவில்லையே. பிள்ளைகளை அங்கீகரித்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், உம்மை போல மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.